கற்றிருந்தாலும் கற்றறிந்ததை விட்டு பிறரிடம் கேட்க பிரியப்பட்டாலும் எப்படி பார்த்தாலும் ஞானத்தை கேட்பவன் சீடன் சொல்பவன் ஆசான். நீ ஒப்புக்கொள்கிறீர்களா? சரி, ஒப்புக்கொள்கிறேன். அப்படியானால் நீங்கள் கை கட்டி வாய்ப்புக்கு சீடனாக பட்டியலுங்கள். நான் ஆசானாக அமர்ந்ததை உதேசிக்கிறேன். நான் தந்தை, நீ மைந்தரடா, அதை மறந்து விடாதே. அது உறவு முறை. உன்னை ஆக்கியவனே நான். காரணத்தோடு படைத்தீர்கள். எப்படி பார்த்தாலும் உன்னிலும் உயர்ந்தவன் நான். இல்லை, தங்களை உணவு உயர்ந்தவன் நான் தான். தந்தையே, நீங்கள் பஞ்சாட்சரன், நான் சடாட்சரன். சிவாய நமவென்று உங்களுக்கு 5 எழுத்து, சரவண பவ என்று எனக்கு 6 எழுத்து. போதுமா? இன்னும் விளக்கம் தேவையா? இல்லாத பிள்ளை. சரி, வேதத்தை சொல். இடனே, அமரு.